வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரேடியா மேலே ஏறித்து, பட் ஒரு 3:10க்குள்ள மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. இந்த மேலே ஏறி இறங்கினதுல எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. மார்க்கெட் இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பிடிச்சி வைக்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிற வரைக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்ல என்ன ஆகுங்கிறத உங்கள்கிட்ட 3 வாட்டி சொல்லிட்டேன். நான் ஆளும் கட்சி ஜெயிச்சதுன்னா மார்க்கெட் ஒரு 500-1000 பாயிண்ட் மேலே போகும். ஒரு மெஜாரிட்டி இல்லாம கோயிலேஷன்னாலும் கீழே இறங்கும். ஆளும் கட்சி ரொம்ப கம்மியா சீட்டு வாங்கிட்டுனா மார்க்கெட் 10-15% வரைக்கும் கரெக்ட் ஆகும். இந்த 3 சினாரியோ இருக்கு. பட் இது 3மே ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. லாங் டேர்ம்ல மார்க்கெட் வந்து ரிசல்ட்ஸை வச்சு தான் டிரைவ் ஆகும், லிக்விடிட்டி வச்சு தான் டிரைவ் ஆகும். இதை பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் வந்து 11% ஆஃப் தி டோட்டல் ஸ்டாக் வந்து தான் நியர் ஆல் டைம் ஹை இருக்கு. தட் இஸ் 5% ஆஃப் ஆல் டைம் ஹை இருக்கு. நியர்லி 50% ஸ்டாக் வந்து 20% பிலோ ஆல் டைம் ஹை இருக்கு. நியர்லி மீதி இருக்கிற 40% நியர்லி 50% ஃப்ரம் ஆல் டைம் ஹை இருக்கு. இதுல லார்ஜ் கேப் வந்து ஸ்லைட்லி பெட்டர், மோர் பர்சன்டேஜ் நியர் ஆல் டைம் ஹை. இதுல பெயிண்ட், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் நியர் ஆல் டைம் ஹையே இல்லை. ஃபார்மாலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கெல்லாம் நியர் ஆல் டைம் ஹை இல்லை. நேற்றே உங்கள்கிட்ட எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது, எந்த ஸ்டாக்கெல்லாம் மார்க்கெட்டை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹை இருக்கிறது டேட்டா பிஸ்னஸ் லைனில் வந்திருக்கு. இது ரொம்ப நேரோவாக டாப்பை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நேரோ டாப்புங்கிறது எப்போதுமே வந்து கிளியர் இண்டிகேஷன் அது பிடிச்சி வைக்கிறாங்கன்னு. பிடிச்சி வைக்கிறது ஏங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. தங்கம் திரும்பி எழுதிடுச்சு 6,720. பிட்வீன் 6,500 to 7,000 ட்ரேட் ஆகும்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அங்கே தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் வாங்கிறத வாங்கிக்கங்க. சைனா வந்து $74 பில்லியன் ட்ரெஷரியை விற்றுருக்காங்க நெட்டான்னு சில மாதங்களாங்கிற செய்தி வந்திருக்கு. இது நடந்துட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எல்லா டெவலப்பிங் எக்கானமிஸும் கோல்டை வாங்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ எல்லாரும் ட்ரெஷரியை விற்கிறாங்க, கோல்டை வாங்குறாங்க. அதுதான் கோல்டை வந்து ஆல் டைம் ஹை கிட்ட கொண்டு போகுது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈவன் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ட்ரெஷரி பில்லை விற்றுட்டு கோல்டு வாங்குறாங்க. ஸோ கோல்டு டெஃபினட்டாக ஏறும். அண்ட் இதே சமயத்தில் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறச்ச கோல்டு இன்னும் ராக்கெட்டில் பிடிச்சி ஏறும். ஸோ இது வந்து அஃபிஷியலாகவே டேட்டா வந்துடுச்சு தட் சைனா வந்து ட்ரெஷரியை விற்கிறாங்கன்னு. இது வந்து அமெரிக்காலேருந்து அவங்களை எக்கனாமிக்காக டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து சைனா மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டு, ட்ரேட் டேரிஃப்ஸ் போட்டு, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு எக்கனாமிக் போரே நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இது நம்மளுக்கு கிளியராக நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி நடக்குங்கிறத வருங்காலத்தில் தான் பார்க்கணும். இதில் வந்து பிளாக் ராக் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகிட்டு இருக்கு, யங்கர் பாப்புலேஷன் இன்னும் கம்மியாயிட்டே இருக்குன்னு. இதையும் நான் பல வீடியோஸில் பல இன்டர்வியூஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலோட கீழே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலோட கீழே போயிட்டு இருக்கு பாப்புலேஷன். இதனால தான் உங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகிறாங்கன்னு. இது வந்து பிளாக் ராக்கு அக்கார்டிங் டு தெம் குளோபல் growth அஃபெக்ட் பண்ணுன்னு. இது யூரோப், ஜப்பான், சவுத் கொரியாவில் இன்னும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்தியாவில் சவுத்தில் ஒரு ப்ராப்ளம், பட் நார்த்லேருந்து இங்கே சவுத்துக்கு வருதுங்கிறது இதை காம்பன்சேட் பண்ணும். இதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியில் என்ன ப்ராப்ளம்னா, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பயங்கரமாக ஏறிடுச்சு, 110 தாண்டிடுச்சு. அதனால வந்து ஹெச்டிஎஃப்சி டெபாசிட் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. பல காஸ்ட்லி டெபாசிட்ஸ் அவங்க பர்சியூ பண்ணுறாங்க. ரீட்டைல் டெபாசிட்ஸ் அண்ட் ஹோல்சேல் டெபாசிட்ஸை பயங்கரமாக துரத்துறாங்க. அதே சமயத்தில் கிரெடிட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணுறாங்க, க்ரோத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. தட் இஸ் கிரெடிட் க்ரோத் வில் நாட் பி வெரி ஃபாஸ்ட், டெபாசிட் க்ரோத் ஃபாஸ்ட் ஆகும். ஐசிஐசிஐ பேங்க்ல இது மிட் 80s இருக்கு. 105லேருந்து ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹஸ் டு பிரிங் இட் டு 80s. இல்லாட்டா ஆர்பிஐ இன்னும் அவங்க மேலே ப்ரெஷர் போடுவாங்க. அதனால வருங்காலத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பெரிய ஃபியூச்சர் இல்லை. நம்மளோட ரேட்டு கரெக்ட் ஆச்சுன்னா
நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒரிஜினலாக கன்சிடர் பண்ண ரேட்லேருந்து அது எக்ஸ்ட்ரீம்லி ஹை, பல ஹையில் இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணலை. டிவிஸ் லேப் நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் கார்த்தால பார்க்கறச்ச 6% எகிரி 4369 வரைக்கும் போச்சு. இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. நம்மளுக்கு இது ஆக்சுவலி ஒரு நல்ல நியூஸ். நம்ம 2000s இதை பார்த்தோம், நம்ம நல்ல லாபத்தில் இருக்கோம். இதை நம்ம கன்சிடர் பண்ண இப்போதைக்கு வேண்டாம். இது வைர ஊசி, பிபை ரேஷியோ எக்ஸ்ட்ரீம்லி ஹை, ஈவன் தோ டெட் இல்லை. நானும் நம்மளுக்கு டாக்டர் ரெட்டி நாட்கோ ஃபார்மா இருக்கு, அதை கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு போகிறோம். நம்ம இதை இப்போதைக்கு டிவிஸ் லேபை தொட வேண்டாம். இதில் டைட்டனோட ஜுவல்லரி டிவிஷன் தனிஷ்கோட சீஃப் பேசியிருக்காரு. பிஸ்னஸ் லைனுக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மியா, ஜோயா இது மாதிரி சப் பிராண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். இது 18, 16, 14 கேரட் கோல்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இது யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறோம். இந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறதுனால இந்த ரைசிங் கோல்டு ப்ரைஸஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பே மார்க்கெட்டில் தனிஷ்க் தான் நம்பர் 1 பிளேயர் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு, குஜராத், என்சிஆர் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரினா நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அங்கே இன்னும் லோக்கல் பிளேயர்ஸ்ல எங்களால் கம்ப்ளீட்டாக டாமினேஷன் உடைக்க முடியலன்னு எனக்கு தங்கமயில் ஜுவல்லர்ஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. அவங்க எந்த மார்க்கெட்லையும் நம்பர் 1 இல்லாத போது என்கிட்ட அவர் பேசினாரு. அவர் சொன்னது எல்லா மார்க்கெட்லையும் 2, 3, 4ல இருந்தா கூட ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணுறச்ச டைட்டன் நம்பர் 1ன்னு என்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ பாம்பே மார்க்கெட்டில் நம்பர் 1 நானும், மற்ற மார்க்கெட்லலாம் கூட அவங்க நம்பர் 2, நம்பர் 3 இருந்தா அவங்களோட மார்க்கெட் ஷேருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே சமயத்தில் மியா, ஜோயா மற்ற பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் லான்ச் பண்ணுற மாதிரி மற்ற கம்பெனியால் லான்ச் பண்ண முடியல. அதை ஓப்பனாக அவங்க 18 கேரட்டு 16 கேரட்டுன்னு சொல்லணும். கேரட் லைனுங்கிற அவங்களோட பிராண்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்களோட சேல்ஸு சூப்பராக இருக்குங்கிறாரு. அது உண்மைதான். யாரால் 22 கேரட் கோல்டு வாங்க முடியலையோ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக 18, 16 கேரட் கோல்டு டெஃபினட்டாக வாங்குவாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு இடத்துல அவர் ஹிண்ட் பண்ணுறது என்னன்னா, 14 கேரட் கோல்டு வரைக்கும் நாங்கள் கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஜேஎல்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டோட எங்கள் க்ரோத்து ஃபாஸ்டராக இருக்கும்னு. இன்ஃபேக்ட் டாடா மோட்டார்ஸை அடித்தபோது ரிசல்ட்ஸ் வந்தப்புறம் இந்த வருஷம் க்ரோத்து ரொம்ப இருக்காது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகாது, அந்த ரீசன்னால் தான் அடித்தாங்க. பட் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேஎல்ஆரில் மார்க்கெட் க்ரோத் ரேட்டோட எங்கள் க்ரோத் ரேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. என்னவாக இருந்தாலும் சரி, 620 கீழே போனால் நீங்கள் டிவிஆரை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஐடியா. ஸோ 620 ருபீஸுக்கு கீழே போனால் டிவிஆரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணதுல மணப்புரம் 175 வந்திருக்கு. 175 இஸ் அ குட் ப்ரைஸ் டு கன்சிடர். 203லேருந்து ஒரு 10% இறங்கி இருக்கு. 160, 165 போனால் 100% கன்சிடர் பண்ணலாம். இப்போ 175ல யார்கிட்ட இல்லையோ அவங்க கேன் ஸ்டார்ட் டு லுக் அட் இட். நான் எதிர்பார்த்த மாதிரி கர்நாடகா பேங்க் ரிசல்ட்ஸை மார்க்கெட் அதை வீக்காக பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அதை அடிச்சிருக்கு. 216, 215ல இருக்கு. யாரெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்களோ கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா? கன்சிடர் பண்ணலைன்னா இப்போ போய் கன்சிடர் பண்ணுங்க. அமர் ராஜா என்னன்னு தெரில, பயங்கரமாக ஏறுது. இன்னைக்கும் 3% ஏறி இருந்தது நான் பார்க்கறச்ச. இந்த ரிசல்ட்டெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். நம்ம வாங்கினதுலேருந்து ஆல்மோஸ்ட் 100% எகிரிடுச்சு. இந்த ஸ்டாக்கை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணிப்போம். இந்த லெவலில் கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சன் ஃபார்மாலேருந்து ஒரு செய்தி. சன் ஃபார்மா பங்களாதேஷில் ஒரு புது ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க, அங்கே ஃபார்மா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்லி மார்க்கெட்டை அவங்க க்ரோ பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ சன் ஃபார்மா ஒரு புது பிளான்ட்டு பங்களாதேஷில் போட்டு இப்போதைக்கு பங்களாதேஷில் சப்ளை பண்ணால் கூட பின்காலத்தில் அது அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கருத்து. அதே மாதிரி இந்தியாவில் 2 வீலர் எக்ஸ்போர்ட்டுங்கிறது பெரிய மார்க்கெட்டு.
டூ வீலருக்கு வந்து ஹீரோ மோட்டரும் இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பல இஷ்யூஸ் இருந்தாலும் பஜாஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதே எக்ஸ்போர்ட் பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து டூ வீலர் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர் வீலர் எக்ஸ்போர்ட்ஸும் இந்தியாவிலேருந்து சாலிடாக இருக்குது. நேற்றே நான் சொன்ன மாதிரி ஜேஎல்ஆர் கூட இந்தியாவிலேருந்து ஃபோர் வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஓவராலாக மார்க்கெட்டில் இதுதான் நிலைமை. மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம பட்டாசுஸில் எதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணுங்க, மற்றதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஜூன் 4 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு எப்படி மார்க்கெட்டை நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க உருப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.